ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கைடட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து நம்ம ஏன் வந்து ஆட்டோ கைடட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது அப்ஸ்டக்கல் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை தாண்டிட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து அதுவே வந்து மூவ் ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஆட்டோ கைடட் வெஹிக்கிள் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். 12 வோல்டேஜ் 1.3 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங் தரும். இது வந்து ஒரு லெட் ஆசிட் டைப் ஆஃப் பேட்டரி. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்ச் தான் வந்து இங்கே நம்ம கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணுறோம். 0ன்றது ஆஃப் ஸ்டேட்டு, 1ன்றது ஆன் ஸ்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு இருக்கும். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டரிலேருந்து ஒரு 12 வோல்டேஜ் உங்களுக்கு 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணி தரும்னா, இங்கே ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி நேம் 7805. 12 வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். இங்கே வந்து ரெட் கலர் எல்இடி உங்களுக்கு பவர் எல்இடி 5 வோல்டேஜ் வருதுன்றதுக்கு. ஓகே, எதுக்காக 5 வோல்டேஜ் அப்படின்னா இங்கே ரொம்ப ஒரு சில சென்சார்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து 5 வோல்டேஜ் வந்து அந்த போர்டிலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் எதுக்காக அப்படின்னா இந்த ஹோல் டிவைஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டிவைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ESP32 மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடியூலில் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய GPIO பின்ஸ் இருக்கும், ப்ளூடூத் மாடியூல் இருக்கும் அண்ட் ஒய்ஃபை மாடியூல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு அப்கிரேட் பண்ண முடியுன்றதுனால இந்த மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோன்னா இந்த கண்ட்ரோலுக்கு ஒரு இன்புட் வைஸ் இருக்கும், ஒரு அவுட்புட் வைஸ் இருக்கும். இன்புட் வைஸ் கொடுக்குற சிக்னலாம் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வைஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுனால கண்ட்ரோல் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யார் இன்புட் வைஸ் யார் அவுட்புட் வைஸ்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் வைஸ். இந்த இன்புட் வைஸ் நேம் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இந்த சென்சாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா உங்களுக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த Tன்றது டிரான்ஸ்மிட்டர், Rன்றது ரிசீவர். ஸோ இது டிரான்ஸ்மிட் பண்ணுற வேவ்ஸை இது ரிசீவ் பண்ணோம். ஓகே, ஸோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் உங்களுக்கு 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால ஹியூமன்ஸால் கேட்க முடியாது. ஓகே, ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னா ஸோ இப்போ நம்ம இங்கே கையோ இல்லை அப்ஸ்டக்கலோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இது மெஷர் பண்ணி கண்ட்ரோலர்கிட்ட சொல்லணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வந்தால் ஸோ உங்களுக்கு மூமெண்ட்டை வந்து நம்ம கோடில் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ ரோபோட்டோட ஆங்கிளை வந்து மாற்றிடும், ஆங்கிளோட மொமெண்ட்டை வந்து உங்களுக்கு மாற்றிடும். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் வந்து உங்களுக்கு இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம கோடிங்கில் சொல்லிடுவோம். அந்த கோடிங் என்ன கோடிங்னா எம்பெடட் C ப்ரோக்ராமிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு சொல்லிடுவோம். இந்த கண்ட்ரோலில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Arduino IDEன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா மோட்டார்ஸோட ஆங்கிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ரைட் லெஃப்ட்டு ஃபார்வர்டு பேக்வர்ட்லாம் இந்த மோட்டார் டிரைவரை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும். இந்த மோட்டார் டிரைவரோட நேம் பார்த்திங்கன்னா L29810 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் டிரைவர் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஐசி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு 260 RPM மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 260 RPM மோட்டார்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆங்குலர் ரொட்டேஷனில் வந்து உங்களுக்கு காட்டுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலே எதுக்காகனா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஏதாவது முன்னாடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பஸர் இண்டிகேஷனுக்காக. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரிலேன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக ஆக்ட் ஆகும். ஏன் இது யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு 5 வோல்டேஜ் இன்புட் வரும். இது பஸர் வந்து ஆப்ரேட்டிங் வச்சு 12 வோல்டேஜ். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டம்மி ஷாஃப்ட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வீல் ட்ரிவன் சொல்லிவிட்டு ஒரு பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். ஸோ எப்படின்னா பின்னாடி வீல் மட்டும் சுற்றும், முன்னாடி வீல் வந்து கண்ட்ரோலிங்காகும். ஸோ லைக் தட். ஸோ நார்மல் வெஹிக்கிளில் இருக்கும். ஸோ நம்ம அதே பிரின்சிபல் தான் இங்கே ப்ரோட்டோடைப்லேயே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரோபோட் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோபோட் ஸ்டார்ட் ஆகி ஃபார்வர்டில் வரும். இப்போ எதாவது அப்ஸ்டக்கல் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்வேர்டு போயிட்டு ரைட்டு திரும்பி உங்களுக்கு வந்து ஸோ அப்ஸ்டக்கலை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி அங்கே ஏதாவது அப்ஸ்டக்கல் இருந்ததுன்னா பேக்வேர்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் திரும்பி போயிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இப்போ ஒரு அப்ஸ்டக்கல் வருது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் போயிட்டு உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்ட் போயிட்டு திரும்பி வரும் உங்களுக்கு. ஸோ திரும்பி அது வருது, ஆப்ஜெக்ட் வருது. ஸோ உங்களுக்கு திரும்பவும் அந்த ஆப்ஜெக்ட் வருது அப்படின்றப்ப பேக்வேர்ட் போயிட்டு ரைட் அண்ட் திரும்பி ஸோ ஓகே என்னோடய அவுட்புட் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் போயிட்டுருக்கா. ஸோ ஏதாவது அப்ஸ்டக்கல் வந்து வருது அப்படின்றப்ப இண்டிகேஷன் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு ஸோ ரைட் வந்து திரும்பி
ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஓகேயா? ஸோ இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் என்னோடய அவுட்புட் காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கா. ஸோ இப்போ ஏதாவது இப்போ ஃபார்வர்ட் கண்டிஷன் போகுது. ஸோ ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு ரைட் திரும்பி உங்களுக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இது அப்ஸ்டக்கிள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டேரெக்ஷனுக்கு போயிடும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இதான் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்.